நீ 2025ல கொடுக்க போற ஸ்டூடெண்ட்ஸ் தான் நீங்க. அண்ட் அதே மாதிரி நீ 2026 இல்ல 2027ல நீங்க அப்பியர் ஆக போறதா இருந்தாலும் சரி, NTA ஒரு சில இம்பார்ட்டன்டான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இந்த ரீசன்ட் டேஸ்ல கொடுத்துட்டே வந்துட்டு இருக்காங்க, ரைட் ஃப்ரம் தி சிலபஸ் அப்டேட்ல இருந்து. அப்படி இப்ப ரீசெண்டா லாஸ்டா வந்து அப்டேட் படி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, இந்த நீட் எக்ஸாம்ல நமக்கு வரக்கூடிய அந்த மார்க்ஸ், அந்த ஸ்கோர் கார்டு வந்து எந்தெந்த கோர்ஸுக்குலாம் அப்ளிகபிள். ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபைனலி கொடுத்ததுல வந்துட்டு அந்த மெரிட் லிஸ்ட் வந்து இட் அப்ளைஸ் டு BDS அண்ட் BVSC அண்ட் ஒரு சில allied ஹெல்த் கோர்சஸ்க்கும் இந்த டாப் மெடிக்கல் காலேஜஸ்க்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இதுக்கு முன்னாடி ஒரு நோட்டீஸ் வந்துச்சு. ஸோ அந்த நோட்டீஸ்ல இந்த கோர்சஸ் மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பாதி என்ன நோட்டீஸ் அதையும் பார்த்துடலாமா? இங்க பாருங்க, அந்த நோட்டீஸ்ல எப்பயுமே தெரியும் நீட் வந்துட்டு நமக்கு MBBSக்கு டாப் மோஸ்ட். அதை தாண்டி வந்து BAMS இருக்கட்டும், ஸோ ஆயுர்வேதா இருக்கட்டும், யுனானியா இருக்கட்டும் அண்ட் BSMS சித்தா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே அப்ளை ஆகதான் போகுது. அண்ட் ஆல்சோ BHMS கோர்சஸ் இன் ஸ்பெசிஃபைட் மெடிக்கல் காலேஜஸ். அண்ட் அதை தாண்டி அண்ட் டாப் மெடிக்கல் காலேஜஸ்ல இருக்கக்கூடிய நர்சிங் கோர்சஸ்க்குமே இந்த நீட்டோட ஸ்கோர் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அதுவும் தேவைதான் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா, இப்ப JEE எக்ஸாம்ஸ் எல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கு. ஸோ phase 1 phase 2 நடக்க போகுது. அண்ட் ஆல்சோ வந்து நமக்கு ஆன்லைன் மோட்ல கூட இருக்கு. பட் நீட்டுக்கு அது மாதிரி இந்த வருஷம் எதுவுமே மாற போறதே கிடையாது. இத்தனை வருஷமா நம்ம எப்படி அந்த பென் அண்ட் பேப்பர் மோட்ல எழுதிட்டு இருந்தோமோ அதே மாதிரிதான். அண்ட் ரொம்ப முக்கியமானது சிங்கிள் டே சிங்கிள் ஷிஃப்ட் தான். ஸோ மல்டிபிள் ஷிஃப்ட் எல்லாம் கிடையாது. பென் அண்ட் பேப்பர் மோட்ல ஒரே நாள் ஒரு ஷிஃப்ட் தான் எழுத போறோம். ஸோ நோ சேஞ்சஸ் இந்த இதை மட்டும் தான் நம்ம முக்கியமா நோட் பண்ண வேண்டியது. கொடுத்த எல்லா அப்டேட்ஸையும் தாண்டி இதுதான் முக்கியமான அப்டேட். சரி, ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி என்ன அப்டேட் வந்துச்சு? ஸோ நமக்கு வந்துட்டு இந்த தடவை வந்துட்டு ஆதார் கார்டு நமக்கு தெரியும். ஸோ ஆதார் ஐடி எல்லாமே நமக்கு ஞாபகம் இருக்கு, தெரிஞ்சு வச்சிருக்கோம். அப்பார் ஐடி அப்படின்னு புதுசா இன்னொரு ஐடி இந்த தடவை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. இப்ப எனக்குமே அது வந்து ஒரு புது ஐடி தான். நாங்க படிக்கும்போது அந்த மாதிரி ஐடி கிடையாது. இந்த தடவை புதுசா ஒன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. சோ இது வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே. இல்ல மேம் நான் இப்பதான் பண்ண போறேன் அப்படின்னா உங்களுக்கு இதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னா அது எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல டீடைலா நம்ம பார்க்கலாம் இந்த அப்பார் ஐடி எப்படி கிரியேட் பண்ணும். அண்ட் இதே மாதிரி ABC ஐடி ஆல்ரெடி நீங்க வந்துட்டு கிரியேட் பண்ணி வச்சிருப்பீங்க, அகாடமிக் பேங்க் கிரெடிட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? சோ அந்த ஐடி நம்பரும் இந்த ஐடி நம்பரும் ஒண்ணுதான். இது ரெண்டுமே வந்து ஒரு 12 டிஜிட் நம்பர். சோ இந்த டிஜி லாக்கர்ல போய் உங்களோட சர்டிபிகேட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அங்க போய் உங்களுக்காக ஒரு புது ஐடியை நீங்க கிரியேட் பண்ண போறீங்க. ஒரு 12 டிஜிட் நம்பரை கிரியேட் பண்ண போறீங்க. இது வந்து பெர்மனண்டா இருக்க போகுது. சோ மேபி நீ ஃபியூச்சர்ல வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் இந்த ஐடியா வந்து நம்மள அப்டேட் பண்ண சொல்லலாம். அப்போ இது எதுக்குன்னு நமக்கு இன்னும் டீடைலா சொல்லல. பட் ஆதார் கார்டு எதுக்கு அப்படிங்கறத கிளியர் கட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நமக்கு நோட்டிபிகேஷனாவே NTA இருந்து கொடுத்துட்டாங்க. சோ இந்த ரெண்டும் ரொம்ப 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 முக்கியம். சோ ஆதார் நம்பர் அண்ட் அதே மாதிரி இப்ப புதுசா வந்திருக்க அப்பார் ஐடி. சோ அப்பார் ஐடி கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே. இல்ல மேம் அப்படின்னு எனக்கு என்னன்னே தெரியாது அப்படின்னா அதை கமெண்ட்டா சொல்லுங்க. அடுத்த வீடியோல உங்களுக்கு இது டீடைலா நான் சொல்லிடுறேன் எப்படி வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கிரியேட் பண்ணணும். அது ஒரு 12 டிஜிட் ஐடி தான். அண்ட் அடுத்தது வந்துட்டு சிலபஸ். சிலபஸ்ல ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சோ ஃபைனலைஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது முன்னாடியே வந்துச்சு இந்த அப்டேட். அப்படி பார்க்கும்போது நமக்கு லாஸ்ட் இயர் 2024 நீட்டுக்கு என்ன சிலபஸ் இருந்துச்சோ அதே சிலபஸ் தான் 2025க்கும் ஃபாலோ ஆகுது. 24ல வந்து என்னன்னா சிலபஸ் கொஞ்சம் கட் ஷார்ட் ஆகி இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நிறைய வருஷம் நம்ம படிச்சதை தாண்டி கொஞ்சம் கட் பண்ணியிருந்தாங்க. அதே சிலபஸோட தான் நம்ம 2025 நீட்டையும் கொடுக்க போறோம். சோ அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பேட்ச் அந்த புது சிலபஸ்ல கொடுத்துட்டாங்க. 25ல கொடுக்க போறவங்க செகண்ட் பேட்சா இருக்க போறீங்க. சோ அப்ப சிலபஸ் கம்மியா தான் இருக்கு. நம்ம ப்ரிப்பரேஷன் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணும். இதுதான் வந்து இது வரலும் கொடுத்த அப்டேட். இதுல கொஞ்சம் நம்ம வந்து கேர்ஃபுல்லா பார்த்து பண்ணணும் அப்படிங்கிறது இந்த ஒரு விஷயம் மட்டும்தான். தட் இஸ் அப்பார் ஐடி. அண்ட் அடுத்தது இதை தாண்டி இதே தான் திரும்ப திரும்ப நமக்கு சிலபஸ் அப்டேட்ஸ்ல கொடுத்துருந்தாங்க. இப்ப நம்ம நீட்டுக்கு எப்பவுமே வந்து இந்த ஜான்வரி எண்ட் அண்ட் பிப்ரவரிக்குள்ளார வந்துட்டு நமக்கு அப்ளை பண்றதுக்கான எல்லா சைட்ஸும் ஓபன் பண்ணிடுவாங்க. அப்போ நீங்க என்னென்னலாம் கையில ரெடியா வச்சிருக்கணும் அப்படிங்கறத இங்க டீடைலா கொடுத்துறேன். சோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர் ஆக போறீங்க அப்படின்னா நீங்க 10th மார்க் ஷீட்டை ரெடியா வச்சுக்கோங்க. நிறைய பேர் ரிப்பீட் பண்ணுவீங்க. சோ நீங்க உங்களோட 10th மார்க் ஷீட்டும் இருக்கணும், அதே மாதிரி 12th மார்க் ஷீட்டும் இருக்கணும். சோ இதை ஒரு PDF ஃபார்ம்ல எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்தது ஆதார் நம்பர். சொன்ன மாதிரி ஆதார் கார்டு PDF ஃபார்ம்ல கண்டிப்பா இருக்கணும். ஏதாவது சரி இப்ப சொன்ன அந்த அப்பார் ஐடி. அண்ட் அடுத்தது மொபைல் நம்பர். ஸோ மொபைல் நம்பர் எப்பவுமே என்னன்னா நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் போதும் சரி, அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும் போதும் சரி அங்கங்க நம்பர் கேட்டுட்டே இருக்கும். அண்ட் இந்த மொபைல் நம்பர் எப்பவுமே மேக் ஷூர் நம்பர் வந்துட்டு உங்களோட ஆதார் கார்டோட கனெக்ட் ஆன மாதிரி பாத்துக்கோங்க. ஏன்னா OTP உடனே வந்துட்டு நமக்கு அந்த நம்பருக்கு தான் வரும். சோ நீங்க யூஸ் பண்ணக்கூடிய நம்பரை கரெக்டா கொடுங்க. அண்ட் ஆல்சோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆதார் இருக்கக்கூடிய நம்பர் அண்ட் உங்களோட ஆக்சுவல் மொபைல் நம்பர் எல்லாமே லிங்க் ஆயிருக்கா அப்படிங்கறத கரெக்டா இப்பயே செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் நமக்கு சைட் ஓபன் பண்ணிட்டா உடனே அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? சோ அடுத்தது இமெயில் அட்ரஸ். இமெயில் அட்ரஸ் நம்ம என்னென்னலாம் இங்க வெரிஃபிகேஷன் பண்ண அதோட ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து உங்களோட இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. சோ அந்த இமெயில் ஐடி கரெக்டா நமக்கு இப்ப நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்க ஸ்டோரேஜ் எல்லாம் கரெக்டா இருக்க மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. 2 இமெயில் ஐடி கண்டிப்பா இல்ல அப்படின்னு இப்ப கிரியேட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க.
வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கு வந்து அந்த மொபைல் நம்பரும் லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க, கரெக்டான மொபைல் நம்பர். நீங்க எந்த மொபைல் நம்பர் இங்க கொடுக்குறீங்களோ அதே மொபைல் நம்பர். அண்ட் அடுத்தது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ், அதை தாண்டி வந்துட்டு என்னென்ன காப்பீஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, போட்டோ தேவை. ஸோ போஸ்ட் கார்ட் சைஸ், நமக்கு பெரிய சைஸ் போட்டோ இருக்கு இல்லையா, அது கண்டிப்பா ஒரு போட்டோ ஸ்கேண்டா இருக்கணும். அதே மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இருக்கணும். அண்ட் சிக்னேச்சர், உங்களோட சிக்னேச்சர் ஸோ இப்போ எப்படி போடுறீங்களோ அதே மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணணும். ஸோ பார்த்து கரெக்டா போட்டுருங்க. அண்ட் நம்மளுடைய இம்ப்ரெஷன்ஸ், நம்மளோட கையில் இருக்கக்கூடிய எல்லா 10 ஃபிங்கர்ஸோட கரெக்டான இம்ப்ரெஷன்ஸும் வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு சென்டர்ல போனீங்க அப்படின்னா எங்க வந்து இதெல்லாம் அப்ளை பண்றாங்களோ அவங்க இது எல்லாமே உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்க ஒரு பென்ட்ரைவ்ல காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் அந்த சைட் ஓப்பன் பண்ணணும் நம்மளே கூட அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்தது பிடிஎஃப். ஸோ பிடிஎஃப்ல கண்டிப்பா 10th மார்க் ஷீட். ஸோ 10th மார்க் ஷீட்ல உங்க பேர் எப்படி இருக்கோ அதே தான் இனி எல்லா இடத்துலயும் ஃபாலோ ஆக போகுது. ஸோ அதனால உங்க 10th மார்க் ஷீட்ல இருக்க மாதிரி உங்க ஆதார் கார்ட்லயும் உங்களோட பேர் கரெக்டா இருக்கா, ஸோ இனிஷியல் முன்னாடி இருக்கா பின்னாடி இருக்கா, அப்பா பேரெல்லாம் எப்படி இருக்கு, அட்ரஸ் கரெக்டா இருக்கா, இது எல்லாமே இப்பயே செக் பண்ணி இந்த ஒரு 10 டேஸ்க்குள்ள இதெல்லாம் எவ்வளவு உங்களால கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை தாண்டி நமக்கு அடுத்தடுத்து வேற ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் என்கிட்ட இருந்து வந்துச்சு அப்படின்னா இதே மாதிரி ஷார்ட்டா குவிக்கா பார்த்து முடிச்சிடலாம். இப்போ நான் சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க ரெடியா வச்சிருந்தீங்க அப்படின்னா ஆல் ஓகே, இல்லைன்னா இப்பயே ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுங்க. அண்ட் ரொம்ப முக்கியமா அந்த அப்பா ஐடி, அப்பா ஐடி இன்னும் கிரியேட் பண்ணல அப்படின்னா கிரியேட் பண்ணிடுங்க. இல்ல மேம் அப்படின்னா எனக்கு என்னன்னு தெரியாது, எப்படி பண்ணணும் தெரியாது அப்படின்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அடுத்த வீடியோல அதுக்கான ஒரு கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி நான் உங்களை மீட் பண்ணேன். பை பை.